என்ன நாம் நினைக்கிறோம், எதை நம்ம நம்புகிறோம், நம்மளுக்கு முன்னாடி இருக்க கேள்விகள் என்ன, என்னென்ன புது புது ஐடியாக்களை வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மனுஷனுடைய சுய பேச்சு நடக்குது. இப்போ இந்த சுய பேச்சு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த சுய பேச்சில் 2 விதமான சுய பேச்சுகள் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஒன்று நேர்மறை, இன்னொன்று எதிர்மறை. இந்த சுய பேச்சு உங்களை 2 விஷயத்தை பண்ண தூண்டலாம். ஒன்று, உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டலாம். எந்த ஒரு செயலையும் செய்யும்போது இது உன்னால் முடியும், பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எதிர்மறையாக, உன்னால் இதை பண்ண முடியாது அப்படின்றதுக்கான நிறைய லாஜிக்கல் ரீசனிங்கை கூட கொடுக்கலாம். உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு கொண்டு போகும்போது நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயங்களை கூட நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும்.